வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஷ் டிவி வீடியோகான்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்ப சேனல் நம்பர் எல்லாமே நியூ சேனல் நம்பருக்கு மாத்தப் போறாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோகான், டிஷ் டிவி 2 யூசருக்குமே பொருந்தும். ஏன்னா 2மே ஒரே சேட்டலைட் ST2ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த அப்டேட் நியூ சேனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 30 மிட்நைட்லேருந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 31லேருந்து கன்ஃபார்ம் நியூ LCN நம்பர்லாம் உங்களால வியூ பண்ணிக்க முடியும். பழைய LCN நம்பர் வச்சீங்க அப்படின்னா, அதில வேற ஒரு சேனல் ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 டிஜிட்டுக்கு எல்லாமே மாத்திட்டாங்க. டாடா ஸ்கை மாரியே 4 டிஜிட்டுக்கு மாத்திட்டாங்க. அதனுடைய ஒரு சேனல் லிஸ்ட்டையும் நமக்கு முன்னாடி இமேஜ்ல குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனலுடைய வரிசை பார்த்தோம் அப்படின்னா, 2850 முதல் 3099. ஸோ இந்த மாரி பண்ணிட்டாங்க. 4 டிஜிட்ல பண்ணியிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம சன் டிவி 542 அதிலிருந்து அதாவது 3 டிஜிட்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்கை பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் பண்ணியிருந்தாங்க. 4 டிஜிட்ல அவங்க கூட ஃபேவரட் ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. 900லேருந்து ஒரு 60 சேனல் செட் பண்ணிக்கிற மாரி. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஃபேவரட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆனா ஒரு ஃபேவரட்டுக்கு 20 சேனல் மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். 1லிருந்து 20 வரைக்கும். ஸோ அந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சேனல் மாற்றம் அந்த நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். எந்தெந்த சேனல் எந்தெந்த நியூ LCNக்கு மாத்திருக்கிறாங்க அத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவி வீடியோகான் யூசருக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே சேனல் ரன் ஆகல அப்படின்னா, கஸ்டமர் எல்லாமே கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம தான் போய் சரி பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம சன் டைரக்ட் DTH தான் முதல்ல இருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னா அவங்க ஃபேவரட் ஆப்ஷன் மாரியே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சன் டிவி ப்ளே ஆகுற மாரி குடுத்துருந்தாங்க. இருக்கிறதுலயே 2 டிஜிட்ல குடுக்குற தமிழ் சேனல் நம்பர் 1 DTH பார்த்தோம் அப்படின்னா, சன் டைரக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 100லேருந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 11ஆம் நம்பர்லேருந்து நம்ம குடுத்துட்டு இருக்கிறாங்க. 2 டிஜிட் அதாவது 2 டிஜிட்டா குடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க போட்டோனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேனல் நமக்கு சன் டிவி தான் ப்ளே ஆகுது. அது வந்து குழந்தைகளிருந்து வயசானவங்க வரைக்குமே சன் டைரக்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல DTHன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேருமே டிஷ் டிவி, வீடியோகான் எல்லா சேனல் நம்பரையுமே மாத்திட்டாங்க. ரீஜனல் லாங்குவேஜா இருந்தா சரி, கிட்ஸ் சேனலா இருந்தாலும் சரி, ஹாலிவுட் மூவி, ஸ்போர்ட்ஸு எல்லா சேனல் நம்பருமே நியூ LCNக்கு மாத்திட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா LCN நம்பரும் என்னால சொல்ல முடியாது. நான் வீடியோல காமிக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்துக்கங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கங்க. பாஸ் பண்ணியும் பார்த்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் நம்மளுடைய Facebook பேஜ்ல எல்லா லிஸ்ட்டுமே தெளிவா குடுத்துருக்கேன். அங்கேயும் நீங்க வியூ பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ் பார்க்கலாம். இது வந்து சேம் 2 கம்பெனிக்குமே பொருந்தும். நீங்க வந்து வீடியோகான் எங்க, டிஷ் டிவி எங்க அப்படின்னு கேட்க வேணாம். 2 கம்பெனிக்குமே இதே LCN நம்பர் தான். ஏன்னா 2 கம்பெனியுமே ஒரே மெர்ஜ் ஆயி ஒரே சேட்டலைட்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அத கவனத்துல வச்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புதுயுகம். புதுயுகம்ல இருந்து அவங்க குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓல்டு LCN பார்த்தோம் அப்படின்னா 524,000 இருந்துச்சு. இப்ப நியூ LCN பார்த்தோம் அப்படின்னா 2857. ஸோ இதிலிருந்து தான் நமக்கு தமிழ் சேனலே ஸ்டார்ட் ஆகுது. 2857 இருந்து தான் தமிழ் சேனல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா, HD சேனல் ஒரு வரிசையில வந்துட்டு இருந்துச்சு 900க்கு மேல. ST சேனல் ஒரு வரிசையில வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்கை, ஏர்டெல் எப்படி இருக்கும்? ஒரு HDனா இன்னொன்னு ST, ஒரு HDனா இன்னொன்னு 1 பை 1ஆ வரும் பார்த்தீங்களா? அதே மாரி இவங்களும் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஆர்பி இருக்கக்கூடிய சேனலா குடுத்துருக்காங்க. அடுத்து மூவி கேட்டகரி ஒரு வரிசையில குடுத்துருக்காங்க. செய்தி சேனல் ஒரு வரிசையில, அடுத்து மியூசிக் சேனல் ஒரு வரிசையில குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, LCN நம்பர் எல்லாமே நான் குடுத்துருக்கிறேன் பார்த்துக்கங்க. நியூ LCN எல்லாமே 4 டிஜிட்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, கேடிவி, ஜீ திரை, கேடிவி ஹெச்டி, ஜே மூவி, ராஜ் டிஜிட்டல் இது எல்லாமே ஒரு வரிசையில குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேடிவி ஹெச்டி பார்த்தீங்க அப்படின்னா 2912. ஸோ இந்த பட்டன நீங்க இந்த நம்பர பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் கேடிவி ஹெச்டில உங்களால வியூ பண்ணிக்க முடியும். அடுத்து ராஜ் டிஜிட்டல், சன் மியூசிக், இசையருவி, ஜெயா மேக்ஸ், ராஜ் மியூசிக். அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், சோனி 10 அதுவும் எல்லாமே சேமா பக்கத்துல தான் குடுத்துருக்காங்க. அடுத்து செய்தி சேனல் எல்லாமே ஒரு கேட்டகரியில குடுத்துருக்காங்க. புதிய தலைமுறை, பாலிமர், ஜெயா, செய்திகள், மக்கள் டிவி, சத்தியம் டிவி. இது எல்லாமே 4 டிஜிட்ல தான் உங்களால வியூ பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் 18 தமிழ்நாடு, வெளிச்சம் டிவி, டி தமிழ், கல்வி தொலைக்காட்சி, சுட்டி டிவி, நம்பிக்கை டிவி, சாய் டிவி, SVBC2, ஜோதி டிவி. ஸோ இதோட நமக்கு தமிழ் சேனலுடைய நம்பர் முடியுது. ஓகேங்களா? 3021ஓட நமக்கு முடியுது. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் சேனலுடைய வரிசைய பார்த்துருவோம். ஹாலிவுட் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் மூவி ஹெச்டி தான் குடுத்துருக்காங்க. அதாவது 556 முன்னாடி 943ல உங்களுக்கு ஹெச்டி வந்துட்டுருக்கும். இப்போ 556லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹெச்டி, ஒரு எஸ்டி, ஒரு ஹெச்டி, ஒரு எஸ்டி 1 பை 1ஆ குடுத்துருக்காங்க. நீட்டா குடுத்துருக்காங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவி ஹெச்டி 556, ஸ்டார் மூவி எஸ்டி 557. ஸோ 556லேருந்து தான் உங்களுக்கு ஹாலிவுட் சேனலே ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 601 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டார் மூவி செலக்ட் ஹெச்டி 573, அடுத்து VH1 அது பார்த்தீங்கன்னா 601. 601 வரைக்கும் உங்களுக்கு ஹாலிவுட் சேனல் வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ளிக்ஸ் ஹெச்டி, சோனி பிக்ஸ் ஹெச்டி, ரோமடி நவ், MNX மூவிஸ் நவ், அண்ட் பிரிவு ஹெச்டி, MNX ப்ளஸ் ஹெச்டி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 620லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹிந்தி ஹெச்டி, ஹிந்தி எஸ்டி, சோனி 10 3 ஹெச்டி, சோனி 10 3 எஸ்டி, அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஸ்போர்ட்ஸ் 2 ஹெச்டி, அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2. ஸோ இது போல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி பார்த்தீங்கன்னா 648 நியூ LCN, ஓல்டு 923ல் பார்த்துட்ருப்பீங்க. அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 எஸ்டி, 2 ஹெச்டி, 2 எஸ்டி. ஸோ இது போல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சோனி நெட்வொர்க் சோனி 10 ஹெச்டி பார்த்தீங்க அப்படின்னா 654. அடுத்து சோனி 10 எஸ்டி பார்த்தீங்கன்னா 655. ஸோ இது எல்லாமே நியூ LCN நம்பரு பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு குரூப்பாகவே ஸ்போர்ட்ஸ் குரூப் உங்களுக்கு எது வரைக்கும் வருதுன்னா 665 வரைக்கும் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் பார்க்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவரி ஹெச்டி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நியூ LCN நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 960. உங்களுக்கு 960லேருந்து உங்களுக்கு 984 வரைக்கும் இருக்குது. இடையில ஒரு சில நம்பர் கொடுக்கல LCN நம்பர், நியூ சேனல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவரி ஹெச்டி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 960, அடுத்து எஸ்டி டிஸ்கவரி எஸ்டி பார்த்தீங்கன்னா 961. நியூ LCN நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஓல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி 441ல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே நியூ LCN நம்பர் உங்களுக்கு. ஓகேங்களா? 960, 61, 62, 63, 64. ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு 1 எஸ்டி, 1 ஹெச்டி, 1 எஸ்டி, 1 ஹெச்டி. ஸோ இது போல் 1 by 1 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வியூ பண்ணி பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோனி பிபிசி எர்த் கொடுத்துருக்குறாங்க ஹெச்டி. ஓகேங்களா? 984, சோனி பிபிசி எர்த்து எஸ்டி 985. ஸோ இது போல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கிட்ஸ் சேனல் பார்க்கலாம். உங்களுக்கு கிட்ஸ் சேனல் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹங்காமாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1101. ஸோ இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கேட்டகரி உங்களுக்கு 101, அடுத்து 102, 1102, 1103, 104. ஸோ இது போல் உங்களுக்கு டிஸ்கவரி கிட்ஸோட முடிச்சிருக்காங்க. அதாவது 1125ஓட முடிச்சிருக்காங்க. ஓல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹங்காமா 503லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. 503லேருந்து 518 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ 1101லேருந்து இது 4 டிஜிட்டாக தான் பண்ணியிருக்காங்க. 1101, 102. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கடைசியாக 1125ஓட முடிச்சிருக்காங்க டிஸ்கவரி கிட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். ஏன்னா ஒரு டயத்தில் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ரிமோட்டில் மாற்ற தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். 4 டிஜிட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்கும். கிட்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோகான் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபேவரட்டாக செட் பண்ணிக்கலாம். 20 சேனலாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ நம்ம அடுத்து பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த நியூ LCN நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 30 மிட்நைட்லேருந்து உங்களுக்கு 31 அடுத்த நாள் காலையிலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட்டையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பரவாயில்ல. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோக்கான் டிஷ் டிவி யூஸருக்கு மட்டும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நம்பருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சில நம்பராக இருந்தால் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய கிட்ஸு, இன்ஃபோடைன்மெண்ட், ஹாலிவுட் சேனல், ரீஜனல், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் எனக்கு சேனல் எடுக்கலை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா. அதனால் முன்னாடியே இந்த LCN நம்பர் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கஸ்டமர் வீட்டில் போய் வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.